வணக்கம். ஆன்மநேய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் உங்கள் பாலமுருகன் வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருளாலும் வல்லபெருமானுடைய ஆசீர்வாதத்தாலும் இந்த கொல்லா நெறி உலகமெல்லாம் ஓங்க வேண்டும். எல்லா ஆன்மாக்களும் பக்குவம் அடைந்து இறைவனின் உண்மை நிலையை அறிந்து அம்மைய மாதர் நிலைக்கு விரைந்து வர வேண்டும். இப்போது என்ன சொல்ல வந்திருக்கோம் இதுனா, இது காலங்காலமாக இந்த உலகத்தையும் நாட்டையும் பல்வேறு அரசியல்வாதிகள் ஆண்டு வந்துள்ளார்கள். ஆனால் அதுபோல நம்மளுடைய காலங்காலமாக பல்வேறு மார்க்கங்களும் வந்து உள்ளன. இப்போது எல்லா இறைவனும் ஒருவன்தான். நம்ம பல்வேறு பேர்கள் வைத்து நம்ம வழிபட்டாலும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்துகிறாங்க. இங்கே முக்கியமான விஷயத்தை மட்டும் டக்குன்னு சொல்லிடுறேங்க. இந்து அறநிலைத்துறையின் கீழ் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் இருக்காது, வராது. ஏனென்றால் இது சமயம், சாதி, மதம் இதை அனைத்தும் கடந்து பொதுவான ஒரு இது. அப்படி நீங்கள் இந்து அறநிலைத்துறை கீழ் இருந்தால் இதில் எப்படி ஒரு முஸ்லீமு கிறிஸ்டின் வர முடியும்? அதனால தான் நான் பட்டை கூட போடாமல் கூட பேசுகிறேன். பட்டை நீங்கள் யாராலும் போட்டுக்கலாம். பட்டை பொதுவானது அப்படின்னு சொன்னால் பட்டை போட்டாலே இந்துக்கள் அப்படின்ற மாதிரி பேர் கொடுத்துடுவாங்க. அதனால தான் அங்கே எதுவுமே செய்ய வேண்டாம், எல்லா மதத்தினரும் வரட்டும், எல்லா ஜாதிகளும் வரட்டும், யார் வேணாலும் வரலாம், எல்லோரும் வழிபடலாம், பொதுவான இடம். அதான் எல்லா உயிர்களுக்குமானது. அதனால தான் ஆன்மநேய ஒருமைப்பாடுன்னு சொன்னார். ஒன்றாச்சுங்களா? இது எப்படி? அப்போ என்ன செய்யலாம்? இது சமரச சுத்த அகில உலக சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் எப்படி வேணால் வச்சுக்கோங்க. ஆனால் அது எப்படி தன்னிச்சையாகவே செயல்படணும். இது ஒரு அரசு வேணால் இதை மேற்பார்வையிடலாம். அங்கே அதிகாரிகள் வேணால் நீங்கள் நியமிக்கலாம். ஒரு நீதி அரசரையோ பொதுவானவரையோ ஒரு எல்லா சமூகத்தையும் சேர்ந்த ஒருத்தவங்களை எல்லாரையும் ஒரு குழு மாதிரி உருவாக்கி அவங்க அதில் வெளிப்படைத்தன்மையோடு நீங்கள் பண்ணலாம். ஒரு ஐஏஎஸ் கலெக்டரை கூட நீங்கள் நியமிக்கலாம். அப்புறம் அங்கே உள்ள பணி செய்கிறதுக்கு சன்மார்க்கிகளை வச்சு, சுத்த சன்மார்க்கத்தில் இருக்கிறவங்க அந்த சாதுக்களை வச்சு அதை வழி நடத்தலாம். அப்போ நீங்கள் இதெல்லாம் கலந்து ஆலோசனை பண்ணி இதுக்கு முயற்சி எடுக்கணும். ஒன்று, இந்து அறநிலைத்துறையின் கீழே அது இயங்கக்கூடாது, இது தனிப்பட்ட இயங்கணுங்கிறது நம்ம ரொம்ப நாள் எண்ணம். அதை நீங்கள் முயற்சி எடுக்கணும். ஒன்று. ரெண்டாவது, 80 காணி இடம் அங்கே அந்த மக்களால் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இருப்பது அதாவது 100 ஏக்கருக்கு மேலே 105 ஏக்கர் இருந்து இப்போ 70 ஏக்கர் தான் இருக்குதா சொல்கிறாங்க. அப்போ 35 ஏக்கருக்கு மேலே அங்கே காணாமல் போயிருக்கு இல்லையா? அது யாரெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணாலும் அதை அகற்றி அதை முழுசாக அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வரதுக்கு பண்ணணும். 2, புனித நகரமாக அறிவிக்க மக்களுக்கு விழிப்புணர்ச்சி உண்டாக்கி வன்முறை பண்ணாமல் அவங்க புரிதல் ஏற்படுத்தி அதன் மூலமாக அறிவித்து இது வரலாறு பாய்ந்த பூமி புனித நகரமாக இருக்கட்டும், இங்கே கொலைகள் பண்ணாதீங்க, வேணும்னா வெளியில் போய் வாங்கி சாப்பிட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி புரிதல் ஏற்படுத்தணும். ஆனால் அங்கே காலங்காலமாக சாப்பிட்டவங்க அதை சீக்கிரம் கொண்டு வரதுக்கு கஷ்டம்தான். இருந்தாலும் அதை நம்ம புரிதல் ஏற்படுத்தி கொண்டு வந்துடலாம். ஒரு குறிப்பிட்ட தூரத்துலையாவது 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் போகாமல் அந்த வடலூர் சத்தியஞான சபையை சுற்றியோ இல்லை இந்த மேட்டுக்குப்பத்தை சுற்றியோ கருங்குடியை சுற்றியோ மருதூரை சுற்றியும் கூட கொண்டு வரலாம். அப்படி கொஞ்சம் பைசா கொண்டு வாங்க. பள்ளிக்கூட மாணவர்களுக்கு இந்த கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்குற மாதிரி 1ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரை பாடத்திட்டங்களை கொண்டு அவருடைய பாடல்களையும் அவருடைய வாழ்க்கை வரலாறையும் கொண்டு வரலாம். படம் எடுக்கிறவங்க, சினிமா படம் எடுக்கிறவங்க, வரலாறுடைய படம் இருக்குது. அது எதோ காலத்தில் இப்போ நவீன முறையில் ஏஐ டெக்னாலஜி வந்துச்சு. மீடியாக்கள் சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி கருத்துக்களை நிறைய கொண்டு வாங்க. யூடியூப்லேயும் அதுலேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் எல்லாமே போஸ்ட் போட்டு எங்கே பார்த்தாலும் வரலாறுன்னு சொல்லி வள்ளுவரும் வள்ளலாரையும் திருக்குறளையும் திருவருட்பாவையும் கொண்டு சேர்த்தாலே போதும். 10 பாட்டு, 8 தொகை, 11 கீழ்கணக்கு நூல்கள், என்னென்னமோ இருக்குது, அகநானூறு, ஆசாரக்கோவை, இது மாதிரி நிறைய நம்முடைய அறத்தை சொல்லணும் இதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் இப்போ யாருக்கும் தெரியறதில்லை. அது எங்கேயும் விற்கிறதில்லை. அது மக்களிடம் கொண்டு போய் சேர்க்குறதும் இல்லை. அதனால் சினிமா கலாச்சாரம், இந்த மது கலாச்சாரம், எங்கே பார்த்தாலும் கூட்டத்தை கூட்டி இந்த கூட்டத்தில் சாகிறது, இதெல்லாம் நிறுத்தி உண்மையான இறைவனை வழிபடுறதும், உண்மையான மக்களுக்கு தொண்டு செய்கிறதும், பசியில் இருக்கிறவங்களுக்கு நம்ம உணவளிப்பதும், பெரியவர்களை மதிப்பதும் ஒரு இதாக சொல்லிக் கொடுத்து இந்த மாதிரி பாடத்திட்டங்களை பள்ளிக்கூடத்தில் பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு தொழில் சொல்லிக் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இந்த அறத்தை பற்றியான வலியுறுத்துகிற நம்ம பாடங்கிறதையும் ஒரு பாடமாக நம்ம கொண்டு வந்தால் ரொம்ப நல்லது.
அது போக மற்ற நாட்டுலாம் நீங்கள் போய் படிக்கணும்னு சொன்னால் அந்த மொழியை படிக்காமல் அந்த ஊரில் எதுவும் படிக்க முடியாது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டுமே வந்து தான் தமிழ் படிக்க தெரியாமலே பல்வேறு பாடநூல் இது பட்டய படிப்பு படிச்சுட்டு வெளிநாட்டிலேருந்து வெளி மாநிலத்துக்கு வந்து இங்கே போகிறாங்க. ஸோ தமிழை வந்து கட்டாயமாக குறைஞ்சபட்சம் ஒரு பாடத்தை படித்து தான் நீங்கள் வேறு எதுவுமே படிக்க முடியும்னு சொல்லி 1 வருஷம் படிப்பு படித்தாலும் 6 மாதம் 1 வருஷம் 3 வருஷம் 2 வருஷம் கோர்ஸ் எது படித்தாலுமே குறிப்பாக ஒரு நீங்கள் பிஇ அந்த மாதிரி படிக்கிறாங்க, எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க, எது படித்தாலும் ஒரு தமிழை ஒரு பாடமாக ஒரு படிக்கட்டுங்களே. தமிழ்நாட்டில் வந்து 5 வருஷம் 4 வருஷம் 3 வருஷம் படிக்கிறாங்க, தமிழை தெரிஞ்சுக்கிட்டுமே குறைஞ்சபட்சம் எழுத படிக்க மாதிரி தெரிஞ்சுக்கலாம்ல. அப்படி ஒரு சட்டத்தை இயற்றலாம். தமிழில் படித்தவர்களுக்கே வேலைவாய்ப்பு அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இருக்க வேலை வாய்ப்புகள்லாம் அது கொண்டு வரலாம். இந்த மாதிரி எத்தனையோ செய்யலாம். இது வந்து பொதுவான விஷயம். இது நம்ம சொல்கிறோம், கூட்டம் அதிகமாக கூட வேண்டாம், கூட்டத்தை குறைக்கிற அளவுக்கு கூட்டம் அதிகமாக இருந்தால் எல்லாருக்குமே இடையூறு தான். காவல்துறைக்கு எவ்வளோ நெருக்கடி தெரியுங்களா அந்த கூட்டத்தை சமாளிக்கிறதுக்கு. அதனால் கூட்ட நெரிசல் இல்லாத அளவுக்கு நம்ம எல்லா நாளும் வழிபடுற மாதிரியான திட்டத்தை கொண்டு வாங்க. ஒரு கோயிலுங்கிறது இறைவனுங்கிறது எல்லா நாளும் இருக்கிற மாதிரி வழிபடுற மாதிரி கொண்டு வாங்க. இந்த நாள் தான் அந்த நாள் தாங்கிறது எல்லாமே இல்லை. இதெல்லாம் ஒரு விழிப்புணர்ச்சி கொண்டு வரணும். நாம் சில விஷயங்கள் நமக்கு புரிய மாட்டேங்குது. இறைவன் எல்லா நாளுமே இருக்கிறாரு, எல்லா நேரத்திலும் இருக்கிறாரு தான். நம்மளாவே குறிப்பிட்ட நேரம் வச்சு அதெல்லாம் யாரை கொண்டு வந்து இதெல்லாம் நம்மளை ஏமாத்துறாங்க. ஒன்று. அப்புறம் அந்த இடத்த பூரா சுத்தமாக கட்டி அந்த ஆக்கிரமிப்பு அகற்றணும், பாடத்திட்டத்தை கொண்டு வரணும். பள்ளிக்கூட மாணவர்களுக்கு வரலாறு பற்றியான விழிப்புணர்வு, வரலாறு பாடத்திட்டங்கள், பாட்டுகள், வள்ளுவருடைய பாடல்களையும் எல்லாமே நம்ம தமிழர் பண்பாடு கலாச்சாரத்தையும் வைக்கிற மாதிரியான கொண்டு வாங்க. போதை மதுவிலிருந்து கொண்டு வரணும், விலகி மக்களை நல்வழிப்படுத்தணும். குடும்பத்தில் எல்லாருக்கும் ஒரு வேலை கொடுத்தீங்கன்னாக்கா எல்லாமே இலவசமே கொடுக்க வேண்டியதில்லை. அது ஒரு கருத்து. இது அத்தனையும் நம்ம அவர்கிட்ட கோரிக்கை வைக்க முடியாது. ஆனால் நம்ம வந்து சன்மார்க்கத்தை அறநிலையத்துறையிலிருந்து நீக்கி தனிவிச்சு செயல்படவும், அந்த இடத்த ஆக்கிரமிப்பு இது பண்ணவும் 100 கோடி ஒதுக்குனதை சர்வதேச மையம் உள்ளிருந்து நம்ம நீக்கியாச்சு. வெளியில் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் நிறைவேற்றதான் நிறைவேற்றிக்கலாம். அது மாதிரி வேறு ஏதாவது இடத்துல வந்து கட்ட தந்தால் 100 கோடி ஒதுக்கி இருந்தால், அங்கே தான் ஏற்கனவே கடமை இருக்குது, இருந்தாலும் பணம் ஒதுக்கி இருந்தால் அது செய்ய வேணும்னு நினச்சிருந்தா வெளியிலேருந்து அந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு நாங்கள் வரவேற்கிறோம். இதுதாங்க நம்முடைய கட்டம். இந்து அறநிலையத்துறையின் கீழ் இல்லாமல் சமரச சன்மார்க்க சத்திய சங்கம் தனியாக செயல்படணும். பாடத்திட்டங்களை கல்வித்துறையில் வந்து சொல்லி வரலாறுடைய கருத்துக்களை கொண்டு போய் மாணவர்கிட்ட சேர்க்கணும். அந்த பள்ளிக்கூட மாணவர்களுக்கு அசைவ உணவுலேருந்து நீக்கி சைவ உணவை போடுறதுக்கு முயற்சி எடுக்கணும். அப்புறம் இதுதான் எங்களுடைய கோரிக்கை. எல்லா ஊர்லேயும் இங்கே எல்லா ஊர்தோறுமும் இந்த சன்மார்க்கத்தை வந்து கொஞ்சம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முயற்சி எடுங்க மாணவர் மத்தியில். நன்றி, வணக்கம் நேயர்களே, நண்பர்களே.